வணக்கம். கலையின் காமெடியில் இன்று கதையில் காமெடி. கடம்படாப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் கண்ணையான்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு அறிவுன்னா கிலோ எவ்வளோ விலைன்னு கேட்குற மாதிரி ஒரு மூடர். அவர் கூட இருந்த சிஷ்ய கோடிகளாக குருவை மிஞ்சிய மகா மூடர்கள். ஒரு நாள் குருகுலத்தில் பயங்கர எலி தொல்லை. படுத்து தூங்கினா அந்த எலி நைட்டெல்லாம் மேலே கீழே ஓடி ஓடி எல்லாரையும் தூங்க விடாமல் பண்ணிட்டு இருந்தது. அப்போ குருவோட பழைய நண்பர் ஒருத்தர் குருகுலத்துக்கு வந்தார். அப்போ அவர்கிட்ட எலி தொல்லையை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவர் இதுக்கு என்ன, எலியை பிடிக்கிறதுக்கு பூனையை வளர்க்கணும், பூனை வளர்த்தா எலி தொல்லையே இருக்காது அப்படின்னாராம். ஐயோ, நாங்கள் இது வரைக்கும் பூனையே பார்த்தது இல்லையே, அது எப்படி இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாராம். உடனே அவர் ஃப்ரெண்டு சொன்னாராம், பூனை பழுப்பு நிறமாக இருக்கும், உடம்புல ரோமம்லாம் அடர்த்தியாக இருக்கும், இடையிடையே வரி கோடுகள்லாம் இருக்கும், கண்ணுலாம் வந்து பல பலன்னு ஜொலிக்கும் அப்படின்னு அடையாளம் சொன்னாராம் பூனைக்கு. சரின்னு உடனே குரு சிஷ்யர்கிட்ட, டேய் கேட்டிங்களாடா, இதே போல் போயிட்டு ஒரு பூனையை பிடிச்சின்னுவாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாராம். சீடர்கள்லாம் போயிட்டு பூனையை தேடி தெரு தெருவாக அலைஞ்சாங்க. ஆனால் அவங்க கண்ணில் ஒரு பூனை கூட கிடைக்கல. அப்போ பார்த்தா எதிரில் ஒருத்தர் புளித்தோலை இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு துறவி வராரு. அவரை பார்த்ததுமே சீடன், டேய் பர்றா பர்றா பர்றா, பழுப்பு நிறத்தோல், வரி வரியாக கோடு, ஜொலிக்குது கண்ணு, அடர்த்தியான ரோமம், இது தாண்டா பூனையாக இருக்கும், விடாதரா புடின்னு ஓட எல்லாரும் பின்னாடியே ஓடினாங்க. அவரும் ஓடினார், என்னவோ துரத்துறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் பிடிச்சிட்டானுங்க. துறவியை பிடிச்சி கொண்டு வந்து குருகுலத்தில் கூப்பிட்டு வந்து இழுத்துன்னு வந்து அங்கே ஒரு தூணில் கட்டி வச்சுட்டாங்க. உடனே குருவை கூப்பிட்டு, குருவே நாங்கள் பூனையை பிடிச்சிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. குருவுக்கும் பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, பூனையை பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க நம்ம பசங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு அந்நேரத்துக்கு வந்தாராம். இங்கே பாருப்பா, நீ சொன்ன மாதிரி நாங்கள் பூனையை பிடிச்சிட்டு வந்துட்டோம், பாரு அப்படின்னாலும். எங்கே? ஐயோ கடவுளே, இவர் வந்து ஒரு துறவி, அவரை போய் நீங்கள் பூனைன்னு நினச்சின்னு இப்படி மடத்தனமாக பிடிச்சிட்டு வந்து அவர் வேறு தூணில் போட்டு கட்டி வச்சுக்கிறீங்களே, அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க பண்ண தப்புக்கு அப்படின்னாராம். அப்புறம் சரின்ட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அந்த துறவியும் தலையில் அடிச்சுக்கிட்டு, ஐயோ இப்படி ஒரு முட்டாளுங்களா அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டாராம். சரி, இனிமேல் இன்னொரு அடையாளம் சொல்கிறேன், அது மாதிரி கூப்பிட்டு வரணும். அந்த பூனைக்கு வந்து 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், இதுவும் ஒரு அடையாளம், இந்த மாதிரி பார்த்து பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாராம். சரின்னு இவனுங்களாம் 4 கால் ஒரு வால், நேற்றே சொல்லியிருக்கூடாதா, அந்த மாதிரி பிராணி நாங்கள் தெருவெலாம் நிறைய பார்த்தோம் அப்படின்னானுங்களாம். சரின்னு போயிட்டு கிளம்பி போனாங்க. அங்கே போனால் வழியில் ஒரு நாய் வந்துச்சு. 4 கால் ஒரு வால், அடர்த்தியான முடி, இதாண்டா பூனை அப்படின்னு ஒருத்தவன் சொல்லவும் எல்லாரும் துரத்துனானுங்களாம். அந்த நாயை ஒரு வழியாக அது குலைச்சிது. இருந்தாலும், டேய் பாடுறா எவ்வளோ வீரமாக இருக்குது, இது ஒரே தாவல் எலியெல்லாம் பிடிச்சிரும், புடிடான்னு 4 பேரும் சேர்ந்து அந்த நாயை பூனைன்னு நினச்சி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து அதையும் ஒரு கயிறை போட்டு ஒரு தூணில் கட்டி வச்சாங்க. மறுநாள் காலைல திருப்பியும் அந்த நண்பர் நாயை பார்த்ததும், ஆட பாவிங்களா, நாயை பிடிச்சி கட்டி போட்டிருக்கீங்க, இதுவாடா பூனை, முதல்ல அதை அவுத்து விடுங்க அப்படின்னாரோம். சீடர்கள்லாம் உடனே அந்த நாயை அவுத்து விட்டாங்க. அந்த நாய்க்கு நேற்றுலேருந்து கட்டி போடுறதுல பயங்கர கோவம். அது அந்நேரத்துக்கு பார்த்து அந்த குருவோட நண்பர் இருந்தார்ல, அவர் மேலே பாஞ்சு அவர் காலை கவ்வி கடிச்சிட்டு ஓடிடுச்சு. பாரு, உங்களை மாதிரி முட்டாளுங்களுக்கு யோசனை சொன்னதுனால நாய் என்னை கடிச்சிச்சு, உங்கள் கூட போய் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாய்க்கடிக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு டாக்டரை தேடி போயிட்டார். பார்த்தீங்களா குருவே, பூனை ரொம்ப அறிவுள்ளது, பூனை இல்லைன்னு சொன்னார்ல அவர் உங்கள் நண்பர், அதனால தான் அந்த பூனை கோவம் வந்துடுச்சு, அவரே கடிச்சிச்சு அப்படின்னு நானும் ஒரு சீடன். குருவும், ஆமாண்டா நீ சொல்கிறது கரெக்டு தான், அவன் பூனையை நாயின்னு சொன்னான்ல, அதனால் அந்த பூனை கோவம் வந்துச்சு, அதான் அவனை கடிச்சிட்டு ஓடிடுச்சு அப்படின்னாராம். இந்த மாதிரி முட்டாளுங்கள்லாம் இருந்தால் என்ன ஆகிறது? அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கினா இந்த வருஷம் ஃபுல்லாக தங்கம் பெருகும்னு சொல்கிறாங்க. அதே அக்ஷய திருதை நாளில் 4 ஏழைக்கு சாப்பாடு போட்டால் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கும் சாப்பாடு பஞ்சமே வராதுன்னு ஒரு பொருளையை கலப்பலாம்ல. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.